எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுறீங்களா? அதெல்லாம் தட்ட முடியாது. வணக்கம். சரி, இப்ப நம்மலாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமா? பாடுவீங்களா கூட? பாடும், பாடி தொலையும். போய் அந்த ஏரியா, இந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த ஏரியா, எல்லா ஏரியாலும் ஐயா கில்லுமான்னு சொல்லி இதுல யாருங்க நீ நீங்க தான் கில்லியாச்சே, அப்ப அங்க போய் கேளுங்க. உன்னாலதான் சின்ன வயசுல இவ பண்ணும்போது இதெல்லாம் கியூட் கிடையாது, பண்றதெல்லாம் கிரிஞ்சா இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி வளர்த்திருந்தீனா இப்படி பண்ணிட்டு இருப்பாளா? உலக தொலைக்காட்சி வரட்டு முதல் முறையாக எம்எல்ஏ எம்பிஸ் அனைவருடைய செல்போன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாம் ஆன்லைனில் போடப்பட்டது. இதுவே முதல் முறை. பைத்தியம். இதுக்கு எவ்வளவு என்ஆர்சி ஃபார்ம் நான் வாங்குறதுல பட்டாசு சத்தம் கேட்ட பண்ணி மாதிரி ஏன் பதற? இடத்துல நில்லு. ஐயோ, கயிறு அருந்து செல்போன் கயிறு அருந்து 1.5 வருஷம் ஆச்சு சார். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாடு மாதிரி இருக்கா? அதான் நேசம். என்ன பதில் தெரியாதா? எதுவும் பிரச்சனையா? வேற எதுவும் சிரமம் இருக்கா? உட்கார்ற சீட் எதுவும் வசதியா இல்லையா? நீலகிரி தைலம் சார். இந்த நீலகிரி தைலத்தை பத்தி சொல்லணும்னா, பண்ணி நெத்தில வச்சீங்கன்னா தலைவலி போயிடும் சார். இந்த மருந்தை லைட்டா ஸ்ப்ரே பண்ணி காது, மூக்கு, கழுத்து, வாய், மூக்கு, கண்ணின் உட்பகுதியில் வச்சுட்டு போர்வையை போத்தி எந்திரிச்சிங்கன்னா காய்ச்சல் அடுத்த நாளை குணமாகுது. சத்தியம் சார். இன்னைக்கு எங்க போனாலும் கரண்ட் இல்ல. கேட்டா திமுக காரன் ஃபியூஸ் புடிங்கிட்டு போறானா. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? சிங்கப்பெண் என்ன படப்பா? டி-ஷர்ட் போடுவாங்க, ஒரு பேண்ட் மாட்டிக்குவாங்க. அது டி-ஷர்ட் என்னது? அது வாட்ச்மேன் போடுற Dress மாதிரி இருக்கு, கூர்கா போடுற Dress மாதிரி இருக்கு. சிங்கப்பெண்கள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாடு அரசினுடைய பொக்கிஷம். அவர்களை குறித்து மீண்டும் மீண்டும் இப்படி சிறுமைப்படுத்தி பேசியதற்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அதை கண்டிக்க வேண்டும். சிங்கப்பெண்களை குறித்து இனி யாராவது தவறாக பேசினால் அதை அனுமதிக்க கூடாது. இப்படி புரிஞ்சதா? கேட்டுக்க. அது டி-ஷர்ட் என்னது? அது வாட்ச்மேன் போடுற Dress மாதிரி இருக்கு, கூர்கா போடுற Dress மாதிரி இருக்கு. வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. காசை கொடுங்க, விளம்பரம் பண்ணுங்க, ரூட் கூட போடுங்க. யாரு? நானு. இங்க ஒண்ணும் உங்களால முடியாதுன்றதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கும் ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை ஆள்வார். என்னுடைய டாபிக் என்னன்றது நான் சொல்றதோட விஜய் என்ன மாடுலேஷன்ல சொல்லணும்னா, சத்தமா கேட்கல, சத்தமா கேக்குதா சார்? சிஎம் சார், ஈகோனால நீங்க வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ண வைக்கிறீங்க, இவரை நீங்க வந்து மன்னிப்பு கேட்கிறோம். இதெல்லாம் வாயில நல்லா வருது சார். இங்க பார்க்கலாம் போக கூடாது. வாழ்க்கையில இந்த மாதிரி விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டை சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்க, அரசியல் விட்டே போயிடுறேன், அரசியல் விட்டே போயிடுறேன். நீ எதுக்கு ரெடியா இருக்க? நல்லதே நடக்கும். மீண்டும் வருவோம், மீண்டும் வருவோம். அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா? சப்ஜெக்ட் உயிர் இருக்கு, சப்ஜெக்ட் உயிர் இருக்கு. சாப்பிடுறா. இளைஞர்களை வழிவிடும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. திமுக வந்து அழிஞ்சு போயிடுமா சீக்கிரமா? திமுக வந்து துடை தெரியப்படும். யாரா அவன் இப்படி போட்டு மைண்ட் பக் பண்ணிக்கிறான்? சொன்னவர் யாரு? ஐயுஎம்எல் கட்சியில இருந்து இப்போ பொறுப்புல வந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்கள். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்க தெரியுமா? நல்ல டைம் எடுத்து சொல்லு. போட்டு சட்டைன்னு சொல்லு. ஓட்டு போட லேடிஸ்க்கு நான் என்னடா கடன் வாங்கி காமெடி பண்றீங்க? சாரி, இப்ப வரைக்கும் இட்டு போறது யாரு? குஷி குஷியானதுனா கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கற. நன்றி, வணக்கம்.